தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சத்யராஜ் குப்புசாமி அவர்களே, வணக்கம். இப்போ சிபிஐ இது வரைக்கும் எஃப்ஐஆரே அவங்க தனிப்பட்ட முறையில் போடலைல்ல. அதாவது கரூர் எஃப்ஐஆர் வச்சு தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தாவேக்கா தரப்பு தானே அவங்க விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொல்ற மாதிரி ஒரு கதை இருக்கு பார்த்தீங்களா, திமுக வந்துருச்சு, உள்ள செந்தில் பாலாஜி புகையை தூவிட்டார், இதெல்லாமே அவங்க சிபிஐல சொல்றாங்க. ஒரு மருந்து தூவிட்டாங்க, தண்ணிக்குள்ள அதை வச்சுட்டாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இவங்களை யாரையுமே விசாரணைக்கு கூப்பிடவே இல்லையே. அப்போ சிபிஐக்கு ஒரு தெளிவா இருக்கு. ஆமா, அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. சிபிஐ இவங்களோட வெர்ஷனை ஏத்துக்கவே இல்லை, செந்தில் பாலாஜி வெர்ஷனை ஏத்துக்கவே இல்லை. ஓகே, அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல தம்பி. செந்தில் பாலாஜி அந்த மூலையில அந்த கட்டிடத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னாவது எவிடன்ஸ் வேணும்ல. செந்தில் பாலாஜி ஆள் இந்த ஆளு வானுவாம்பட்டி சரவணன் செந்தில் பாலாஜியோட ரைட் ஹேண்ட், அவங்க வந்திருந்தான் இல்லை. எங்கேயாவது பெப்பர் பொடி அடித்தாங்க இல்லை, ஊசியில் குத்துனாங்க, கத்தி வச்சு அறுத்தாங்க, ஊசியில் குத்துனாங்க, கத்தி வச்சு அறுத்தாங்க இல்லை. இவங்க அதுக்காக தான் போஸ்ட்மார்ட்டத்தை ஒரே நாளில் பண்ணி முடித்தாங்க, தவறுகளை மறைக்கிறதுக்கு இல்லை. சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. பணத்தை வாங்கினவங்க அதுக்காக தான் இவங்க பண்ணாங்கன்னு சொல்ல தயாராக இல்லை. செத்தவங்க குடும்பத்துலேருந்து சொல்ல தயாராக இல்லை. செத்தவங்க குடும்பம் விஜய்க்கு எதிராக பேசக்கூடாதுனால தான் விஜய் போய் காலில் விழுந்து எல்லாத்தையும் பண்ணி 20 லட்சம் ரூபாய் கொடுத்து எல்லாம் பண்ணார். ஆனால் உண்மை விஜய்க்கு எதிராக இருக்குல்ல. நீ ஏன் லேட்டாக வந்த? அதை எப்படி செத்தவங்க குடும்பம் போய் டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஸோ அப்போ அந்த எஃப்ஐஆர் சாலிடாக கரூர் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் தான் வச்சு விசாரிக்க போகிறாங்க. எல்லாமே கரூர் போட்டது தாங்க, அதுதாங்க விசாரிக்க முடியும். அப்படி தான் வரும். ஆனால் ஃபர்தர் அரெஸ்ட் வரும்ல. பொள்ளாச்சி காமக்கொடூர கேஸில் ஃபர்தர் அரெஸ்ட் சிபிஐ பண்ணிச்சு, ரைட்டா? ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்தர் அரெஸ்ட் பண்ணிச்சு. அந்த மாதிரி ஃபர்தர் அரெஸ்ட் என்பது சிபிஐ பண்ணும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் தான் விஜய் வராரு. ஏங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டியே வரலையாங்க. லோக்கல் போலீஸ் கேஸில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வரல, சிபிஐ கேஸில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வர்றாரு. எப்படி? அவரே ஏன் சம்மன் பண்ணுறாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி லோக்கல் போலீஸ் கேட்ட கேஸில் வரல. லோக்கல் போலீஸ் கேஸ் போடும்போது ராகுல் காந்தி பேசுனதுனால விஜயும் வரல. அமித்ஷா போலீஸ் கிட்ட ராகுல் காந்தி பேச முடியுமா? பேசினா அமித்ஷா போலீஸ் விடுமா? விடாதுல்ல. ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ் வேணால் பேசாமல் விட்டுருக்கோம் விஜயை. அமித்ஷா போலீஸ் விடுறதுக்கான வாய்ப்பே இல்லையே. அமித்ஷா கில்லிங் இன்ஸ்டிக்ட் இருக்கிறவர். டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போதே நீ உன்னை விட்டினா மேற்கு வங்கம்னு இப்போ சொல்கிறாரு. டிரான்ஸ்லேட்டர் மேற்கு வங்கத்தை விட்டுறாரு தமிழில் பேசும்போது. வெஸ்ட் பெங்கால் புல்கையா மறந்துட்டான் வெஸ்ட் பெங்காலை அப்படின்றான் அமித்ஷா. அது மாதிரி அமித்ஷா ஷார்ப், ரொம்ப ஷார்ப். இந்த பொங்கலுக்கு பிறகான விசாரணைக்கு அவர் அழைக்கப்படுவாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாமா? விசாரணைக்கு அழைக்கப்படுறது மட்டும் இல்லை, உட்கார வச்சுருவாங்க. 3 நாள் 4 நாள் அவரை டெல்லியில் உட்கார வச்சு தான் விசாரிப்பாங்க. 8:45 மணிக்கு நாமக்கல்லில் நீ பேசணும். 8:45 மணிக்கு உன்னை யார் புறப்பட சொன்னது? ஏன் 8:45 மணிக்கு இங்கே ஃப்ளைட் ஏறினேன்? அப்போ நீ கொடுத்த டைமிங் என்ன? ஏன் அந்த டைமிங் உன்னால் கடைப்பிடிக்க முடியல? அப்போ நீ என்ன எதிர்பார்க்குற? 1. 2, உன் படத்துக்கான காட்சிக்காக நீ ஷூட் பண்ணியிருக்க, அதை நீ ட்ரெய்லர்லேயும் போடுற. முட்டாள் கூட அந்த இதை போட மாட்டான். அது கேஸ் ஓடுது, சிபிஐ கேஸ் ஓடுது, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போகுது. சிபிஐன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அவங்களோட நம்ம ஒத்து போகல அப்படின்ற ஒரு விஷயம் என்பது இருக்கும்போது இதை போட மாட்டான். போட்டாச்சு, மாட்டியாச்சு. எப்போவுமே தம்பி, நான் நிறைய தப்பு பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன், ஜெயலலிதா உட்பட, சங்கராச்சாரி, ஜெயலலிதா தப்பு பண்ணுற லெவலுக்கு ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற தப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது. போயிட்டே இருக்கும். அது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு போயிட்டே இருக்கும். நீ மாட்டி உள்ளே உட்காரும்போது தான் ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்ன்றது தோணும். இப்போ இந்த விசாரணை சிபிஐ நடத்தும் போதே விஜய் 2-3 முறை கால் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். என்ன கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டாருன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாமே உண்மையாக தான் இருக்குது. அவருக்கு ஒரு பயம் இருக்கிறது உண்மைதானா? அவருக்கு பயம் இல்லை, பயங்கர பயம் இருக்குது. அவர் அந்த பயத்துலேருந்து தப்பிக்கவே முடியாது, ரைட்டா? அதுக்கு ஒரு 2 குவார்ட்டர் அதிகமாக போனோம், அப்போ தான் அந்த பயம் நிற்கும். இல்லை, அவருக்கு ஒரு தார்மீகமான ஒரு குற்ற உணர்வே இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? அவருக்கு அவருக்கு குற்ற உணர்வுலாம் கிடையாது.
இல்ல. ஏங்க குற்ற உணர்வு இருக்கிறவன் இதுக்கு முன்னாடி செத்த யாரையாவது மைண்ட் பண்ணியிருக்கானா? மாநாடுகளில் எத்தனை பேர் செத்தாங்க, விபத்துகளில் எத்தனை பேர் செத்தாங்க, உன்னுடைய தொண்டரடி பொடியாழ்வாராக இருந்து திருச்சியில் செத்தவங்கெல்லாம் எத்தனை பேர், போஸ்டர்லாம் ஒட்டினாங்களே, அது அவங்களெல்லாம் இவர் போய் மதிச்சிருக்காரா? இவர் மதித்தது 44 பேரை மட்டும்தான். ரைட்டா? அதுவும் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் மதிக்கிறார். ஸோ அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டு, அவருக்கு எது தேவையோ அதுதான் அவர் பண்ணுவார். சீனில் இல்லாத விஷயங்களை பற்றி அவர் பேச மாட்டார். இல்லை, இப்போ சிபிஐ இவங்களை வந்து டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி அவங்க என்ன அடுத்தது டார்கெட் பண்ணுவாங்க விஜயை? அதனால் என்ன என்ன அவுட்புட் அவங்க வாங்க போகிறாங்க? அவங்க அவுட்புட் வந்து ஒன்று, கேஸ் இஸ் ப்ரூவன், கேஸ் வந்து விஜய் தான் காரணம் அப்படின்றது ப்ரூவ் ஆகும். இல்லைன்னா விஜய் வந்து இவங்க கூட்டணிக்கு வருவார். விஜய் கூட்டணிக்கு வரும்போது இப்போ எடப்பாடியும் கூட வச்சுக்குவாங்களா, இல்லை எடப்பாடியை வந்து கரெக்டாக எடப்பாடியும் கூட வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது சீட் ஷேரிங் வந்து 234 ஈக்குவலாக பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு எடப்பாடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 150 மினிமம் கேட்பார் இல்லையா? ஆமாம், அவரோட கட்சிக்கு ஒரு 150 கொடுக்கணும். பேலன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விஜய் ஒத்துக்க வேண்டிய நிர்பந்தம் கொடுப்பாங்கிறீங்களான்னு? கண்டிப்பாக அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்போது ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் தூக்கி தூரம் போட்டுருவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற அந்த 4-5 சீட்லாம் பொருட்படுத்தாமல் தூக்கி போட்டு மொத்தமாக ஆடுவாங்க. பாமக கூட தூக்கி தூரம் போடலாம். எதுக்கு இவனை வச்சுக்கிட்டு லக்கேஜ் அப்படின்னு இவனை தூக்கி போடலாம். விஜய் இன்டேக் பண்ணிக்கலாம். வேணும்னா மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்குது, வேணும்னா சக்கை வேரில் கூட காய்க்கும். சக்கைனா பலாப்பழம், வேணும்னு நினச்சாங்கன்னா பலாப்பழம் வேரில் கூட காய்க்கும். அதான். ஸோ அப்போ கண்டிப்பாக பொங்கலுக்கு பிறகு ஒரு ரைடோ இல்லை என்கொயரியோ எதிர்பார்க்கலாம். ரைடு, என்கொயரி, அதிகபட்சம் வந்து விஜய் கடவுளை வேண்டிக்கணும், டிடென்ஷன் வரக்கூடாது. கூட்டணிக்கு ஒத்துக்கலாம் தான் டிடென்ஷன் அடைக்கிறீங்க. அதான் ஒத்துக்காத லெவலில் இவங்க ப்ளே பண்ணாங்கன்னா டிடென்ஷன் போவாங்க. டிடென்ஷன் போனார்னா அவர் இது வரைக்கும் ஜெயிலை பார்த்ததே இல்லை. திகார் ஜெயிலை பார்ப்பார். இப்போது குளிர், ஆமாம், மிக மிக பயங்கரமான குளிர். அந்த குளிரை வந்து விஜய் பார்த்தாருன்னா தாங்க மாட்டார். இப்போ விஜயை விட்டுட்டு மற்றவங்க ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் இவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதில் வந்து டார்கெட் விஜய். ஏன்னா விஜய் தானே டிசைட் பண்ணுறாரு. விஜய் தான் டார்கெட் விஜய். அமித்ஷா அதில் உறுதியாக இருக்காருங்கிறீங்க? உறுதியாக இருக்காரு. சிபிஐ உறுதியாக இருக்குது. ரைடு, அரெஸ்ட்டு, இன்கொயரி இதெல்லாமே வந்து விஜய் ஃபேஸ் பண்ணி தான் தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பு உட்பட எதில் பேசினாலும் விஜய் கைதாவார் அப்படின்னு இப்போ நானே சொன்னால் கூட நீங்கள் கூட ஒரு சந்தேகத்தோடு தான் பார்ப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களே சொல்கிறீங்க விஜய் மாட்டுவாரா அப்படின்னு. அந்த அளவுக்கு விஷயம் வந்து ப்ரூவ் ஆகிடும். இல்லை, குறிப்பாக சிபிஐ விசாரணையை அவங்க இங்கேயே பண்ணியிருந்துருக்கலாம். யாரை இப்போ அவங்க நிர்வாகிகளை வந்து சென்னையிலே சிபிஐ ஆஃபீஸ் இருக்குது, இங்கேயே கூட பண்ணியிருந்துருக்கலாம். டெல்லி வர சொன்னதே ஒரு அஜெண்டா தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்லப்படுது. ஸோ அதுலேருந்து அந்த சந்தேகம் வருது, விஜய் மேலே கண் வச்சுட்டாங்க அப்படிங்கிறது. விஜய் தான் டார்கெட். அதுவும் ஒரு நாள் வர சொல்லல, 3 நாள் வர சொல்லியிருக்காங்க. 3 நாள் மலேசியாவிலேருந்து டைரெக்டாக டெல்லி வந்திருக்கிறாங்க. டெல்லியில் 3 நாள் என்கொயரி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் போனதுனால இதெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு சில பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அது ஒரு காமெடி பீஸுங்க. இப்போது ஒரு குழம்பு நல்லா கொதிக்குது, அதில் கருவேப்பிலை போடுறதுனால அதோட சுவை மாறுமா? கருவேப்பிலையால் சுவை மாறாது. அதுதான் செங்கோட்டையன். கருவேப்பிலை தான் செங்கோட்டையன். அவ்வளோதான். காமெடி பீஸு, காம பீஸு. இந்த ஆளால் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு 4 எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சில பேரை இன்னைக்கு கூட சில பேரை கூட்டின்னு வந்து சேர்த்துரு, அது மாதிரி சேர்க்க முடியுமே தவிர ஒன்றும் பண்ண முடியும். 75 எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கான் ஏடிஎம்கேல. ஒரு எம்எல்ஏ ஊற்றின்னு வர முடியுதா செங்கோட்டையனால்? இல்லை. அப்புறம் 1972 கட்சியில் இருக்கன்றதுக்கு என்ன பிரயோஜனம்? சொன்ன மாதிரி வரும்போது ஒரு 10 எம்எல்ஏவோட வந்திருந்தா அது வேற அப்ரோச்சு, அது பெரிய அப்ரோச்சு. ஆனால் 10 பேர்த்து கூட கூட்டு வரலையே அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. 5 பேரை சொல்லுங்கள். நான் ஒருத்தரை கேட்குறேங்க, ஒருத்தரை சொல்லுங்கள், ஒருத்தரையும் கூப்பிட்டு வர முடியும். அதுதான் செங்கோட்டையன். எவனும் இவனை நம்பி வரமாட்டான். அவ்வளோ பெரிய அப்பாட்ட அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்லாம் கிடையாது. அதனால் செங்கோட்டையெல்லாம் காமெடி பீஸு, அது ஒரு கருவேப்பிலை, அதால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நக்கீரன் சொன்ன அந்த விஷயங்கள், அதாவது கரூர் சம்பவம் வந்து ஒரு சினிமா திரைப்படத்துக்கான ஒரு செட்டாக தான் பயன்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னு ஒரு கருத்து நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க.
அது பரவலாக பெரும் பேசுபொருளாக மாறியது. அந்த ட்ரைலரில் வந்து அந்த நீங்கள் சொன்ன காட்சிகள் வர்ற மாதிரியான ஒரு ஒரு ஃபோட்டோ, அந்த அந்த விஷுவல்ஸ் வருது, வீடியோ வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டர் லூன்னு ஒன்று இருக்கும். வாட்டர் லூன்றது வந்து நெப்போலியன் வந்து போரில் தோற்ற இடம் வாட்டர் லூ. ஹிட்லருக்கு ஒரு வாட்டர் லூ இருந்தது. அதுக்கு பேர் வந்து ஸ்டாலின் கிராட். பனிப்பிரதேசத்தில் உள்ளே வரும்போது ஸ்டாலின் கிராடில் வச்சு அடிக்கிறாங்க, உள்ளே வர வச்சு அடிக்கிறாங்க சோவியத் யூனியன். அதுதான் ஹிட்லரோட வாட்டர் லூ. அந்த மாதிரி விஜயோட வாட்டர் லூ வந்து ஜனநாயகன். அதில் தான் அவர் மாற்றுறாரு. ஜனநாயகன் படத்துக்காகத்தான் அந்த கரூரில் வந்து அந்த எபிசோடை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதாவது அங்கே வந்து எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, மக்கள் வந்து நிற்க முடியாமல் அலை அலையா உயிருக்கு இயங்கக்கூடிய போராடக்கூடிய மக்கள் வந்து அலையா அலை திரண்டு வந்து இவரை பார்க்குற மாதிரி ஒரு சீனை தான் ஏற்பாடு பண்ணுறாரு கரூரில். அவர் நினச்சி பார்க்கல அதில் வந்து சாவு நடக்கும் அப்படின்றது நினச்சி பார்க்கல. சாதாரணமாக ஆர்ப்பாட்டம் விஜய் பண்ணாலே ஒரு 50 பேர் மயங்கி விழுவாங்க, ரைட்டுங்களா? சாதாரண ஒரு பொதுக்கூட்டம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணாலே ஒரு மயங்கி விழுவாங்க. ஏன்னா தண்ணி இருக்காது, அது இருக்காது, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஜனங்க, போராடக்கூடிய ஜனங்களாக இருப்பாங்க, அதனால் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து அவர் ஏற்பாடு பண்ண ஜனங்க வந்து அங்கே நார்மல் க்ரௌடு மாதிரியே இல்லை, அப்படியே வேவாக வரும். அந்த மாதிரி ஒரு க்ரௌடு கிடைக்கணுன்றதுக்காக தான் ஒரு 7 மணி நேரம் தாமதமாக வராரு, ரைட்டா? கூலி வாங்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வரணும், கரூர் இடத்துக்கு வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாரு. லைட் ஆஃப் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் லைட் ஆன் பண்ணுறாரு. கூடவே வந்து ஒரு 2000 மோட்டர் சைக்கிளில் ஆட்களை கூப்பிட்டு வர்றாரு, 400 கார்களில் ஆட்கள் பின்னாடி வந்து அந்த கும்பலில் சேர்றாங்க. இவர் ரைட் டேர்ன் எடுத்து போகிறதுக்கு லெஃப்ட் டேர்ன் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. இதெல்லாமே பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து ஷூட் பண்ணப்படுது. அந்த க்ரௌடோட தன்மை வந்து வேறு மாதிரி இருக்குது. போராடி மிதிப்பட்டு சாகிற நிலமையில் இருக்கக்கூடிய க்ரௌடோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றது பயங்கரமான ஒரு பிஹேவியரு. அதாவது மக்களை கொன்று ரசிக்கிற தன்மை என்பது ஹிட்லர்கிட்ட இருந்தது, அதுக்கப்புறம் இப்போது விஜய்கிட்ட இருக்கு. மக்கள் சாக ரசிக்கும் போது பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு டான்ஸ் ஆடுறாரு. சரி, இதெல்லாமே வந்து இவ்வளோ ட்ரோன் காட்சிகளில் இதில் எடுத்தது எல்லாமே வந்து ஷூட்டிங்காக தான் அப்படின்றது தான் நக்கீரனோட ஸ்டாண்டு. அது இப்போது விண்டிக்டிவ் ஆகுது, இதுவாகுது. ட்ரைலர்லேயே அந்த காட்சி வருது. இதோட இன்னொரு எஃபெக்ட் நான் சொல்கிறேன். இப்போது சிபிஐ என்கொயரி வந்து போயிட்டுருக்கு. ஆமாம், இவங்க வந்து அலையன்ஸ்க்கு போகல, இந்தியா அலையன்ஸ்குள்ளே இவங்க போகல. இவர் முதலமைச்சர்ன்ற லெவலில் இவர் நிற்கிறாரு, அதனால் இந்தியா அலையன்ஸ்குள்ளே போகல. அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, இந்தியாக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. நீ வரலன்னா உன்னை வந்து இந்த கேஸில் குற்றவாளி ஆக்கிடுவோம் அப்படின்றது அவங்களுடைய மத்திய அரசோட முடிவு, சிபிஐயோட முடிவு. இது அடுத்த கட்டம். நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா, அடுத்த கட்டம் விஜய் டெல்லிக்கு அழைத்து சாட்சி கேட்கப்படுவது மட்டுமல்ல, விஜயுடைய ரெசிடென்ஸ்லையும் ரெய்டு நடக்கும். வீட்லேயே சிபிஐ திட்டமிட்டிருக்கு. சிபிஐ வந்து ஏற்கனவே பண்ண விசாரணையில கூட ஆதவ் அர்ஜுனா, நிர்மல், புஷி ஆனந்த் எல்லாமே தன்னை ஒருத்தங்க மாறி மாறி கை காட்டிக்கிட்டாங்க. அவங்கள்ட்டே ஒரு யுனைட்டியா ஒரு சாலிடான பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியே வந்தது. அது உண்மைதானா? ஆமாங்க. நான் வந்து இட்டுன்னு போகிறது தான் என் வேலை அப்படின்றது புஷி ஆனந்த். எனக்கு டேட்டு சொல்லுவாங்க, டைம் சொல்லுவாங்க, அதான் வேலை. நீ ஏன் 12:30 மணிக்கு அவர் வருவார்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன். அப்போ அந்த அவங்க யாரு? ஆதவ் அர்ஜுனா தான் விஜய்கிட்ட பேசிக்கிட்டு பண்ணார். அந்த சாவெல்லாம் நேராக பார்த்தாரு. அதை பார்த்துட்டு தண்ணி பாட்டில் தூக்கி போட்டதும் அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு. ஆதவ கேட்டால் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, கிரவுண்ட் லெவலில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணது நிர்மல் குமாரை கேட்டால் எனக்கு எதுவும் தெரியாதுங்க, எல்லாமே விஜய் சாரோட டைரெக்ஷனில் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு. இப்போ விஜய் சாரை கேட்க போகிறாங்க. அது இல்லாமல் அந்த வண்டி ஓட்டின டிரைவர் அவனோட சாட்சியத்தை எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் போலீஸ் சாட்சியத்தை எடுத்திருக்காங்க. வண்டியோட சிசிடிவி காட்சியெல்லாம் எடுத்திருப்பாங்க. வண்டியோட சிசிடிவி காட்சியை எடுத்திருப்பாங்க. இவங்க என்னென்ன பேசி ஜாலியாக விளையாண்டுட்டு வந்தாங்க, தண்ணி அடித்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்றது. உள்ள டைரக்டர் வினோத் இருந்ததுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. வினோத் படத்தோட இயக்குனர்
ஹெச் வினோத் இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹெச் வினோத் நல்ல பையன் இருந்தாலும் அவன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவன் சேர்ந்த டீம் வந்து சரியில்லை. பகவந்த் கேசரி படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணுறானுங்க. இவனுங்க அதில் ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கு இவனுங்க பண்ண விஷயன்றது வந்து கொஞ்சம் ஓவர். நம்ம 2 ட்ரைலரும் ஒரே மாதிரி இருக்குது. பகவந்த் கேசரி ட்ரைலரும் நீங்கள் வந்து ஜனகேசரி ஜனநாயகன் அது 2 அப்படியே அப்பட்டமாக ஒரே மாதிரி இருக்குது. 2 ட்ரைலர் ஒரே மாதிரி இருக்குது. பட காட்சிகள் ஒரே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. பட் இதை வச்சு எப்படி வந்து அவரால் 26ல் ஸ்கோர் பண்ண முடியும்? ஏன்னா இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தி வேறு ரிலீஸ் பண்ணுறாங்க. 2ம் பேரலாக ரிலீஸ் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து ஜனநாயகன் ஒரு வாட்டர்லூ தான் போல இருக்குது விஜய்க்கு. வாட்டர்லூ, மிகப்பெரிய வாட்டர்லூ. ஜனநாயகன் தான் மிகப்பெரிய வாட்டர்லூ. அதில் வந்து அவர் மாற்றுறாரு. அதுலேருந்து அவரால் தப்பிக்கவே முடியாது. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.